செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். பிஎட் மற்றும் எம்எட் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு அறிவிப்பு. பிஎட் மற்றும் எம்எட் பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு 30/9/2025 வரை செயல்படும் என மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். 2025-2026 கல்வி ஆண்டுக்கான இணைய சுகாதார பட்டய படிப்பு பாடநெறிகளுக்கான தேர்வர்கள் கவனத்திற்கு. மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குநரகம், கீழ்ப்பாக்கம், சென்னை 2025-26 கல்வியாண்டிற்கான இணைய சுகாதார பட்டப்படிப்புக்கான பாடநெறிகளுக்கான தேர்வர்கள் கவனத்திற்கு. மேலும் விவரங்களுக்கு TN Paramedical என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிகளில் அமையும் ரோபோட்டிக்ஸ் ஆய்வகங்கள். பள்ளிகளில் அமையும் ரோபோட்டிக்ஸ் ஆய்வகங்கள் மாணவர்களுக்கு தொழில்நுட்பங்களை பயிற்றுவிப்பதற்கான பள்ளிகளில் ரோபாட்டிக்ஸ் ஆய்வகங்கள் அமைக்கும் பணிகளை பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டு வருகின்றன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு AI ரோபாட்டிக்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயிற்றுவிக்கும் நோக்கில் பள்ளிக்கல்வித்துறை இத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இதன்படி வாரத்துக்கு 2 பாடவேளைகளில் AI ரோபாட்டிக்ஸ் வகுப்புகள் நடக்கும். இதற்கான முதல் கட்டமாக மாவட்டத்திற்கு 1 வீதம் மொத்தம் ₹15 கோடியில் ரோபாட்டிக்ஸ் ஆய்வகங்கள் அரசு பள்ளிகளில் உருவாக்கப்பட உள்ளன. முதுநிலை மேலாண்மை படிப்புக்கான கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க செப்டம்பர் 20 வரை அவகாசம் நீட்டிப்பு. முதுநிலை மேலாண்மை படிப்புகளில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் செப்டம்பர் 20 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த ஆகஸ்ட் 1 தொடங்கி செப்டம்பர் 13 முடிவடைந்தன. இந்நிலையில் மாணவர்கள் நலன் கருதி விண்ணப்பிக்கும் அவகாசம் செப்டம்பர் 20 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.iimcat.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு கணினி விண்ணப்பம். தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவிப்பு. அரசு கணினி சான்றிதழ் தேர்வுக்கு நாளை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. அரசு கணினி சான்றிதழ் தேர்வு மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு புதிய பாடத்திட்டத்துடன் ஜூன் மாதம் இத்தேர்வு நடத்தப்பட உள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.